வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சங்கரா மீன் குழம்பு எப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அது ஒரு மசாலாவோட. அதுக்கு சின்ன வெங்காயம், சோம்பு, தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சைடில் அடுப்பில் எண்ணெயை சட்டி போட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விளத்திட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அது கூட வெந்தயம் போட்டுட்டு அது வெந்தயம் வெடித்ததும் இல்லை லைட்டாக செவந்தோன்னே அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கிறப்ப சைடில் புளியை கரைச்சி எடுத்துடணும். ஒரு 2 எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி எடுத்து ஊற்றினதுக்கு அப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு போட்டு வச்சுருக்கிறது எடுத்து ஊற்றணும். மிக்சியை கழுவி திருப்பி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு புளிக்குழம்பாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், எந்த குழம்பாக இருந்தாலும் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ அது பாட்டு கொதிக்க ஒரு 10 நிமிஷம் நல்லா நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பாருங்கள் சங்கரா மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சங்கரா மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கிறத ஒன்றா அதில் போட வேண்டியது தான். போட்டு சிம்மில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். கொதிச்சிச்சுன்னா சுவையான சங்கரா மீன் குழம்பு தயாராகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.